ஜிஎஸ்டி சீர்திருத்தம், பிரதமர் மோடி கொடுத்த தீபாவளி பரிசு என தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழாவில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழகத்தில் பாஜகவுக்கு ஒரு எம்பி கூட இல்லை, ஆனாலும் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். இந்தியாவில் தீப்பெட்டி உற்பத்தியின் தலைநகரமாக கோவில்பட்டி விளங்கும் நிலையில் தமிழ்நாடு தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழா கோவில்பட்டி SSTM கல்லூரி வளாகத்தில் நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன், பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன், MLA கடம்பூர் சே ராஜு, தேசிய சிறு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் M பரமசிவம், தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக தீப்பெட்டி தொழில் தொடர்பான கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்ட நிர்மலா சீதாராமன், தீப்பெட்டி தொழிலை சிவகாசிக்கு கொண்டு வந்த சண்முக நாடார், ஐய நாடார் ஆகியோரின் உருவ படங்களுக்கு மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு மலரை வெளியிட்டு பேசிய நிர்மலா சீதாராமன், வானம் பார்த்த வறட்சியான பூமியாக இருந்தாலும் கூட கைத்தொழிலால் அந்த பகுதிக்கு வாழ்வளிக்க கூடியவர்கள் அப்பகுதி பெண்கள் தான் என்றும், கட்டுப்பாடு கைத்திறனோடு தீப்பெட்டி தொழிலை நடத்தும் பெண்கள் தான் இந்த வண்டிக்கு சக்கரம் இல்லாத வண்டி நகராது என பெண் தொழிலாளர்களை கௌரவித்து பேசினார். அவங்க குள்ள வச்சுக்கிட்டு இவ்வளவு மழை இல்லாத வானம் பார்த்த வறட்சி பூமியாக இருந்தாலும் தன் கைத்தொழிலால் இந்த பகுதிக்கு ஒரு வாழ்வு அளிக்கக்கூடிய அந்த அளவு பெண்கள் முன்னிலையில் இருந்து நடத்தக்கூடிய ஒரு தொழில் தீப்பெட்டி தொழில். இந்த பூமியிலேருந்து இப்பேற்பட்ட ஒரு பெரிய தொழிலை, சிறிய தொழிலாக இருந்ததை பெரிய தொழில் அளவுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பெருமை இந்த ஊரில் இருக்கக்கூடிய, இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியை சார்ந்தது. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு MP கூட இல்லை, ஆனாலும் தமிழ்நாடு மீது பிரதமருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகம் உள்ளதால் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருவதாக கூறியவர், 2047க்குள் தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழில் பொருளாதாரத்தை உயர்த்த திட்ட ஆய்வு அறிக்கை கொடுத்தால் மத்திய அரசு அதை செயல்படுத்த தயாராக உள்ளதாக கூறினார். தூத்துக்குடியில் இன்னைக்கு தேதிக்கு எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு, பெரிய பெரிய அளவில் திட்டங்கள் மத்திய அரசின் மூலமாக தூத்துக்குடிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு MP இல்லை, எங்கேயுமே இங்கே MP இல்லை தமிழ்நாட்டில். ஆனால் ஐயா மோடி அவர்களுடைய மனசு அப்பேற்பட்டது. MP இல்லைன்னா என்ன, அதுவும் பாரத நாட்டில் ஒரு பங்கு தான். நம்ம அங்கேயும் நல்லபடியாக செயல்படணும், அவங்களுக்கு வேணுங்கிற ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கத்தான் வேணும். 2047க்குள்ளே இந்த பட்டாசு தொழிலோ இல்லை மேட்ச் இண்டஸ்ட்ரியோ எந்த விதத்தில் நம்ம நாட்டு தொழிலுக்கு, வர்த்தகத்துக்கு, நம்ம எக்கானமிக்கு, பொருளாதாரத்துக்கு எந்த விதத்தில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்களே ஒரு வழிவகுத்து ஒரு திட்டத்தை போட்டு அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற விதமாக நம்ம என்னெல்லாம் திட்டம் மத்திய அரசின் மூலமாக எடுத்துகிட்டு வர முடியுமோ அதை எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சி முழுமையாக நான் ஈடுபட விரும்புகிறேன். 2026 தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் 2029 தேர்தலில் MP-யை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கும் உங்கள் வளர்ச்சிக்கும் உதவும் வகையில் தேர்வு செய்ய வேண்டும் என்றவர், பிரதமர் மோடியின் தீபாவளி பரிசான GST வரி சீர்திருத்தம் அல்ல, புரட்சி என்பதுடன் இதன் மூலம் 375 பொருட்களின் விலை குறையும் என்றும் அதில் வரும் ஆதாயத்தை மக்கள் சேமிக்க முடியும் என்றார். நான் கொஞ்சம் அரசியல் பேசுகிறேன். 2026 உங்களுக்கு MLAயோ, 2029 உங்களுக்கு MPயோ உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வேலை பண்ணக்கூடிய கடம்பூர் ராஜு மாதிரி MLAயும் MPயும் தேர்ந்தெடுங்க. முன்னதாக தீப்பெட்டி தொழில் கடந்து வந்த பாதை குறித்து பேசிய நேஷனல் சிறு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் M பரமசிவம், பிளாஸ்டிக்காலான சிகரெட் லைட்டரை இந்தியாவில் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என நிர்மலா சீதாராமனுக்கு கோரிக்கை விடுத்தார். பிழைக்க தீப்பெட்டி, சுவைக்க கடலை மிட்டாய் உள்ள கோவில்பட்டிக்கு வருகை தந்த நிதி அமைச்சருக்கு தொழிலாளர்களின் சார்பில் நன்றி கூறினார். இதனைத் தொடர்ந்து தீப்பெட்டி பெண் தொழிலாளர்கள் மேடைக்கு வரவழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். என்ன நினைச்சாலும் நினைச்ச நிமிஷத்துல உலகத்தில் எந்த பொருளையும் வாங்கக்கூடிய ஆற்றல் சக்தி நமக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் யார்? இந்த நாட்டோட நிதி அமைச்சர் தான் அப்படி சொன்னாங்க. இப்போவும் அந்த முன்னாடி குப்பி இருக்குது பார்த்தீங்களா, SS இருக்கும், அது ஸ்டோக் பண்ணால் அது எரியும்.
அதெல்லாம் ஒரு பைக்கில் போட்டு வேறு கோடில் போட்டு கொண்டு வந்துடுறான். அந்த பிளாஸ்டிக் குப்பையை மட்டும் சைனாக்காரன் இங்கேயே அனுப்பிச்சு அதை தயாரித்து இந்த பிளாஸ்டிக் அரைச்சி இங்கே விற்கிறான். அது இந்தியன் ப்ராடக்ட் தான், மேக் இன் இந்தியன் நம்ம லோகோ கூட போட்டிருக்கிறான். அதை போட்டு விற்கிறான், ரொம்ப சிரமப்படுது. அதையும் அம்மா வந்து கருணை வெள்ளத்தோடு பிளாஸ்டிக்கிலான சிகரெட் லைட்டருக்கு இந்தியாவில் பயன்படுத்த தடை வேணுங்கிறத இந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர் மூலமாக வேண்டுகோளை வைக்கிறேன். 20 ரூபாய்க்கு குறைவான பிளாஸ்டிக் லைட்டுகள் சைனாவிலிருந்து மட்டுமல்ல மற்ற நாடுகளிலிருந்தும் வர தடை விதித்து தீப்பெட்டி தொழில் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிய மத்திய அரசு பிளாஸ்டிக்கால் ஆன சிகரெட் லைட்டரை இந்தியாவில் பயன்படுத்த தடை விதித்து தீப்பெட்டி உற்பத்தியாளர்களையும் தொழிலாளர்களையும் வாழ வைக்க வேண்டும் என நேஷனல் சிறு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் எம் பரமசிவம் நியூஸ் தமிழ் வாயிலாக மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிளாஸ்டிக்கான சிகரெட் லைட்டர் விற்பனை செய்வதற்கும் தயாரிப்பதற்கும் தடை வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதுக்கு ஆவணம் செய்ததாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த தொழிலை பாதுகாக்கிறதுக்கு மத்திய மாநில அரசுகள் துணை நிற்க வேண்டும் என்று இரு அரசுகளையும் நாங்கள் வலியுறுத்திட்டே வந்துட்டுருக்கோம்.